கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மயம்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் ஹல்லேலூயா நம்மை நுழையும்படியாய் கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நன்றி ஆராதனையை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு உண்மை உள்ளவராகவே இருந்தார், உண்மை உள்ளவராகவே இருந்தான்னு சொல்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர், ஹல்லேலூயா, உண்மை உள்ளவர் என்று எண்ணி, ஹல்லேலூயா, கர்ப்பம் தரிக்க பலனற்றிருந்தாலும் கர்ப்பம் தரித்தால் என்று சொல்லப்படுகிறது போல தேவ சமூகத்தில் இந்த காலவெளியை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வதற்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஹல்லேலூயா. நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதினால், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதினால் என் வாழ்க்கையில் எல்லாம் நடந்தது. நன்மைக்கு எதுவாய் செய்து முடித்தார். விசுவாசித்தீங்க நான் நல்ல கரங்களை தட்டி சொல்ல முடிந்தவர்கள். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவரே, சொன்னதை செய்தவரே, உண்மை உள்ளவரே, சொன்னதை செய்தவரே, தருவேன் என்பதையும் முழுதும் தந்தீரே, தருவேன் என்பதையும் முழுதும் தந்தீரே. இந்த காலவெளியில் என்னால் சொல்ல முடியும், நான் உண்மை அற்றவன் தான், நீங்கள் உண்மை அற்றவள் தான், அதனால உனக்கு பாதி கொடுப்பேன் சொல்லி அறகுறையா கொடுக்கல. கர்த்தர் முழுமையும் கர்த்தர் கொடுத்தா, சம்பூர்ணமாய் கர்த்தர் கொடுத்தா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்படுகிற போல இந்த காலவெளியில் தைரியமாய் சொல்ல முடியும், என் பாத்திரம் படியாக கர்த்தர் செய்தா. விசுவாசத்துக்கு நல்ல கரங்களை தட்டி உண்மை அது அவர் நாமம், உண்மை அது அடையாளம், உண்மை அது ஆதாரம். மறுபடியும் சொல்லுமே, உண்மை அது அவர் நாமம், உண்மை அது ஆதாரம். போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலா திரும்பினே. சொல்லுமே, போகும்போது திரும்பினே. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தது, கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால் சற்றும் சறுக்கல. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தது, கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால் சற்றும் சறுக்கல. உண்மை அது உண்மை. சொல்லுவோம் வெளியே இருக்கிறவங்க எல்லாரும், உண்மை உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, சொன்னதை செய்பவரே, ஓ சொன்னதை செய்ப. என்னை போல் ஒருவனுக்கு உண்மை உள்ளவரே. சொல்லுங்க, என்னை போல் ஒருவனுக்கு ஓ மாறிடுவே எந்தறிந்து எனக்காய் நின்றவரே, மாறிடுவே. சொல்லுவோம், உண்மை அது அவர் நாமம், உண்மை அது ஆதாரம்.
சேனைகளின் கர்த்தர், அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. சொல்லுவோமே, அவரை விட்டு. ஆண்டவரே, ஏன் வாழ்கிறேன்னு நினைச்சீங்களே, ஆனா அவர் உண்மை 1000 நன்மைகளை செய்திருக்கிற. நான் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்வதை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருப்பதற்கும் வார்த்தைகள் கிடையாது. சொல்லுங்க, உண்மை 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 ஆதாரு. உண்மை அது அவர் நாம. எல்லா சத சொல்லுங்க, உண்மை உள்ளவரே, சொன்னதை செய்பவரே. சொன்னதை செய்பவரே, உண்மை உள்ளவரே. என்னை போல் ஒருவனுக்கு உண்மை உள்ளவரே. என்னை போல் ஒருவனுக்கு உண்மை உள்ளவரே. உண்மை அது அவர் நாமம். உண்மை இப்ப நீங்க மாத்திரம் சொல்ல போறீங்க, உண்மை அது அவர் நாமம். சேனைகளின் இன்னும் ஒரு விச சத்தமா. உண்மை உள்ளவரே, சொன்னதை செய்தவரே. சொல்லுங்க, தருவே என்பதையோ முழுதும் தந்தீரே. தருவே முழுமையோ, அல்லேலூயா, முழுமையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் பாராட்டின அந்த இரக்கத்திற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அப்படியே இருக்கிறவங்க எழுப்பிக் கொள்வீங்களா? இருக்கிறவங்கள அப்படியே எழுப்பிக் கொள்ளலாம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் செய்த நன்மையை எப்படி நினைக்கிறீங்களா? கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க, ஒரு தட்டி கேளுங்க. அவர் செய்த நன்மை நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா? உங்களுக்கு புரியலையா? எதிரிக்க மாட்டேங்கிங்களே, கொஞ்சம் தட்டி கேளுங்க. காலையிலே கேளுங்க, ஒரு கேள்வி கேளுங்க. அவர் எனக்கு செய்த நன்மையை பார்க்குறியா? எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறியா? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்ல முடிஞ்சவங்க இந்த காலையில சொல்லுங்க, உண்மை அது அவர் நாமம். உண்மை, ஓ உண்மை ஆதார. சேனைகளின் ரெண்டு கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க, உண்மை அது அவர் நாமம். உண்மை உண்மை, ஓ உண்மை அது அவர் நாமம். உண்மை அது சேனைகளின் கர்த்தர். பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தது, கிருப விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததாலே சற்றும் சறுக்கல. பாதை முழுவதும் சூழ்ச்சி, எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை ஆலோசனைகள். அவர் உண்மை நம்முடைய வாழ்க்கையிலே தலைமுறை தலைமுறையாய் உண்மை உள்ளதால். உண்மை அது அவர் நாமம். அனுபவிச்சு சொல்லுங்க, உண்மை உண்மை உண்மை. உண்மை உள்ளவரே, சொன்னதை செய்தவரே.
மாறிடுவே என்றறிந்து எனக்காய் நின்றவரே, மாறிடுவே எனக்காய் நின்றவரே. கரங்களை தட்டி உங்களுக்காக எனக்காக எல்லா சூழ்நிலையிலும் நிற்கிற ஒரு இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, நம்முடைய தொழில்களிலே, நம்முடைய கையின் பிரயாசங்களிலே அவர் உண்மை உள்ளவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. 2 கரங்களை மாத்திரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் செலுத்திருங்க. ஆண்டவரே, நீங்க உண்மை உள்ளவராக என் வாழ்க்கையில் இருந்தீங்கப்பா. எத்தனை மனிதர்கள் வாழ்க்கையில மாறினாங்க. ஹல்லேலூயா. எத்தனை மனித வார்த்தைகள் மாறினது, எத்தனை மனிதருடைய பிளான்ஸ் மாறினது, திட்டங்கள் மாறினது, காரியங்கள் மாறினது. ஆனால் நான் இந்த காலவேளையிலே என்னால் தைரியமா சொல்ல முடியும், இந்த 2024 நான் வந்து நின்று பார்க்கும் பொழுது என் தேவன் மாறவில்லை. அவர் உண்மையிலிருந்து மாறவில்லை. அவர் என் மேல் வைத்த அந்த தரிசனத்தை மாற்றல, வார்த்தையை மாற்றல, காரியத்தை மாற்றல. Thank you, Jesus. Hallelujah. என்னை இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்த முடியும் அவரால. இந்த 2024 இன்னும் அவர் உண்மை உள்ளவராய் காட்டுவார். ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் மத்தியிலே அவர் உண்மை வெளிப்பட போகிறது. என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற நாட்கள் வரப்போகிறது. விசுவாசத்துக்கு நான் நல்ல கரங்களை தட்டி இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவே, யெகோவாயீரே பார்த்து கொள்வி. இதுவரை நடத்தினீ, சொல்லுங்க, இனியும் நடத்துவே, யெகோவாயீரே பார்த்து கொள்வே. யெகோவாயீரே, யெகோவாயீரே என் தேவையெல்லாம் நீ சந்திப்பீ. கரங்களை உயர்த்தி யெகோவாயீரே, யெகோவாயீரே என் தேவையெல்லாம் நீ சந்திப்பீ. இதுவரை நடத்தினீர், இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவே, யெகோவாயீரே பார்த்து கொள்வி. யெகோவாயீரே, சொல்லுவோமே, யெகோவாயீரே உண்மையுள்ளவா என் தேவையா நீ சந்திப்பீ. சொல்லுவோமே, யெகோவாயீரே நீ சந்திப்பீ. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். எத்தனை சொல்ல முடியும்? என் தந்தை நீரே, என் தந்தை நீரே என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. 2 கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. யெகோவாயீரே, யெகோவாயீரே, யெகோவாயீரே என் தேவையாவும் நீ. எத்தனை காரியங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், அவர் சந்திப்பா. அவருடைய உண்மை வெளிப்படும் பட்ட பகலை போல. அது மறைந்திருக்க மாட்டாது. சொல்லுமே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே என்னை சுமந்து வந்த. Hallelujah, hallelujah.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் தந்தை நீரே, சொல்லுங்க. ஓ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிறார், இந்த வனாந்தரத்துல நீங்க நடந்து வரல, உங்களை உண்மை உள்ள ஒரு தகப்பன், உங்களுக்காக சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு தகப்பன் அவர் சுமந்து கொண்டு வந்தார். தந்தை நீரே, ஒரு தகப்பத்தோல சுமக்கிறது போல. ஓ என் தந்தை நீரே, என் தந்தை நீரே. ரெண்டு கரங்களை மாத்திரம் உயர்த்தி, எத்தனை பேருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, விசுவாசம் வந்துருச்சு. இந்த 2024 எத்தனை தேவைகள் இருக்கலாம், 2023 வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறாத அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த காலவெளியில் ஒண்ணு மாத்திரம் நான் சொல்ல முடியும், யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்கிற தேவன், அவர் பார்த்து கொள்கிற தேவன். He supply all the needs. எல்லா தேவைகளையும் உங்களுக்காக அனுப்புவார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பூர்த்தி செய்வார். நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டிலே செய்வதை உங்கள் கண்கள் காணும். Yes Lord. ஹalleluya. சொல்லுங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாகும் நீ சந்திப்பி. இன்னும் சத்தமா, யெகோவா ஈரே, ஓ யெகோவா ஈரே, thank you Lord. நடப்பதற்கே வாய்ப்பில்லை, நடப்பதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். நான் சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். தேவன் சொல்வா, இந்த ஆண்டுல சொன்ன காரியத்தை அவன் நிறைவேற்றுவா. உனக்கு சொன்னதை, நம்ப பண்ணின வசனத்தை அவன் நிறைவேற்றுவதில் உண்மையுள்ள தகப்பன். ஓ Jesus. Oh, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, யெகோவா. அநேகர் இந்த காலவில் நம்பிக்கையோடு சொல்றீங்க, பரலோகம் அதை பார்க்கிறது. Yes Lord. தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து இந்த காலவேளையில நீ அங்கலாய்த்தோ இருதயத்தோடு இருக்கலாம். எனக்கு ஒரு தகப்பன் இருப்பார் என்றா, எனக்கு ஒரு தாய் இருப்பார் என்றா, எனக்கு ஆதரவா யாராவது இருப்பாங்கன்னா இந்த காரியத்தை செய்வாங்கள. இன்னைக்கு நடக்காம இன்னைக்கு கூடி குறுகி இருக்கிற உன் வாழ்க்கையில ஒரு தகப்பன் இருக்கிறா, உன் வாழ்க்கையில ஒரு தகப்பன் இருக்கிறா. இவர் செய்ய ஆயத்தமா? ஓ என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வா. நல்ல கரங்களை தட்டி மகிமை மகிமை. ஓ அந்தகாரங்கள் விலகட்டும், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் அப்படி நின்ற வண்ணமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அனைவரும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 65, சங்கீதம் 65 நாம் மாறி மாறி வாசிப்போம். பிரதர் ஜார்ஜ் அவர்கள் நமக்காக முன்பாக கடந்து வந்து வாசிப்பார்கள். சங்கீதம் 65. சங்கீதம் 65. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது,
பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மேய்ச்சல் உள்ள வெளிகளின் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. அல்லேலூயா. அந்த 11வது வசனத்தை அனைவரும் இணைந்து சத்தமாய் வாசிப்போம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2024வது வருஷத்தை ஆண்டவர் அவருடைய நன்மையினால் அவர் முடிசூட்டுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால எல்லாரும் வாய்களை திறந்து சோதரம் பண்ணுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அமர்ந்து கொள்ளுவோம். இந்த அருமையான வேலைக்கு ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவேளையிலே மறுபடியும் 2024ஆம் ஆண்டு அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் 2ஆம் விஷயம் நான் தெரிவிக்கிறேன். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கவனத்தை நாம் திருப்புவோம். வாசிப்போமாக. லேவியராமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போமாக. லேவியராமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11 வசனம் 12 வாசிப்போமாக. நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி. நான் உங்கள் நடுவிலே உலாவி. உங்கள் தேவனாய் இருப்பேன். நான் உங்கள் நடுவிலே உலாவி. நான் உங்கள் தேவனாக நான் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க பாபா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாத்ராமத்தின் புஸ்தகத்திலே, யாத்ராமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ரா புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை வாசிங்க. விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு 25:8 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. 29ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 45 வசனத்தை வாசிங்க. 29:45 புத்திரரின் நடுவே, இஸ்ரவேல் புத்திரனுமே நான் வாசம் பண்ணி, நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. கவனிங்க, இந்த வசனம் ஆண்டவர் எப்ப தந்தார் அப்படின்னா, கொருக்குப்பேட்டையில டிசம்பர் 15ஆம் தேதி நினைக்கிறேன். 15 அதிகாலை ஜெபத்தை முடித்துட்டு வந்து வீட்டில் வந்து டயர்டா நான் தூங்கிட்டு இருந்தேன். தூக்கி கொண்டிருக்கும் போது கவனிங்க, அசந்து தூங்கிட்டேன். நல்லா தூக்கி கொண்டிருக்கும் போது யாரோ ஒருவர் என் தொடையை தட்டி அப்படி என்னை எழுப்பது போல இருந்தது. நான் யோசித்தேன், இவ்வளவு அவசரமா நம்ம டயர்டா தூங்கி விட்டு இருக்கிறோமே, என் பேத்தி மாற யாரோ வந்து பேரப்பிள்ளை யாரோ வந்து எழுப்புறான்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா, நான் படுத்திருந்த படுக்கைக்கு எதிராக ஒரு அருமையான வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. உன்னை என் வாசஸ்தலமாக
நான் ஸ்தாபித்திருக்கிறேன் என்று சொல்லி என் ஜனங்களுக்கு நீ சொல்லு அப்படின்னு எழுதினார். ஆமென். ஒரு கையிருப்பு என் பெட்ரூம்ல தோன்றி நான் படுத்திருந்த படுக்கைக்கு எதிராக ஒரு வார்த்தை, ஒரு கையிருப்பு அழகாக எழுதியிருந்தது. அழகாக அந்த கையிருப்பு எழுதியிருந்தது. பிரியமானவர்களே, அந்த கையிருப்பில் எழுதப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு வாசஸ்தலமாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பாபா. ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே இந்த வார்த்தை எதற்காக நீர் கொடுக்கிறீர்கள் சொல்லி. ஆண்டவர் சொன்னார், இந்த வசனம் தான் 2024 ஆண்டு உன் ஊழியத்திலே நான் செய்ய போற காரியம் என்று சொல்லி என் ஜனங்களுக்கு நீ சொல்லு அப்படின்னாரு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. இந்த 2024 ஆண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்முடைய சபைக்கு தேவன் செய்ய போற காரியம், நம்முடைய ஊழியத்திலே ஆண்டவர் நிறைவேற்ற போற காரியம் என்னவென்றால், உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரசிப்பது இல்லை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் இது முதல் கொண்டு என் ஜனமாக இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பாபா. பிரியமானவருடைய பிள்ளையை நல்ல கவனிங்க. எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு 2024 ஆண்டு நமக்கு மற்ற காரியங்களும் தேவையில்லை. இது ஓபன், அதாவது வீடியோல போய் கொண்டிருக்கபடினால சில காரியத்தை ஓபனா நான் பேச முடியல. கவனிங்க, யார் தேசத்தை அரசாட்சி செய்தாலும் பரவாயில்ல, அவர்கள் வாழ்க வளர்க. ஆனால் நமக்கு முக்கியமானது தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதி நம்ம கையில கொடுக்கப்பட்டதான கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு முக்கியம். சத்தம் எடுக்கணும். ஆமென். இந்த காணொலியில சத்தம் எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பாபா. இங்க வரமெடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, I built in my church. நான் என் சபையை கட்டுவேன். எந்த கொம்பனானது சபையை அழிக்க முடியாது. ஆண்டவர் தம்முடைய சுய ரத்தத்தை நமக்காக சிந்தி அவர் ஆயத்தம் பண்ணின, அவர் சம்பாத்தியம் பண்ணின அவருடைய ஊழியம். பிரியமானவர்களே, அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர் மோசஸ் ஊழியம் அல்ல, எங்க பிரசித்த பண்ணாலும் சொல்லுவேன், ஏன் சபைங்கிற வார்த்தை இதுவரைக்கும் வாயில வராதபடி கர்த்தர் கிருபையா என்னை பாதத்தில் வருகிறார். எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ தூத்துக்குடியில ஒரு கிராமத்தில் வளர்ந்தேன், பயங்கரமான துன்மார்க்க நான் ஜீவித்தேன். அவனை அடக்க யாரால முடியாது என்கிற வேதவசத்தின்படி என் பெற்றோரால் அடக்க முடியல, என் ஃப்ரெண்ட்ஸும் அடக்க முடியல. ஆனா என்னைக்கு 78ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நான் ஒரு வீட்டிலே அமர்ந்து மற்றவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது வேடிக்கை போன நேரத்தில் இயேசு நேரடியாக எனக்கு தரிசனம் கொடுத்து என்னை ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் மனுஷனால் கற்றதும் இல்லை, மனுஷனால் பெற்றதும் இல்லை. தேவனே அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமா இருந்தபோது என்கிற வேத வசனத்தின்படி 78ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் என் வாழ்க்கையை முதல் இயேசுவை நேரடியாக பார்த்தேன். அப்படினால்தான் ஆவிக்கிற வாழ்க்கை சிங்கமாக செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் 3 விசை இயேசுவை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் இந்த கண்கள் இயேசுவை சொல்லுங்க ஆண்டவரால பார்க்க முடியாது, பிதா உருவத்தை தவிர. அப்படி நான் சொல்றேன், நான் 3 முறை பார்த்தேங்க. நான் ரட்சிக்கப்பட்டது, என் வாழ்க்கை மாறினது இயேசப்பாவின் கல்வாரி தரிசனத்தை குறுக்கு நெடுக்கான சிலுவையிலே ரத்தம் சிந்த சிந்த அந்த ஜபாரிலே இயேசு இறங்குவதபடினாலே மணிக்கணக்காக அழுது புலம்பி என் வாழ்க்கை இயேசுவுக்காக 78 ஜனவரி 32 காலையிலே என் வாழ்க்கை இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்தேன். ஒரு மனுஷன் ஒரு பில்டிங் நல்ல முறையில் கட்டப்படணும்னா, பில்டிங் நல்ல முறையில் எழுப்பணும்னா பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் முக்கியம். அதுபோல என் வாழ்க்கையில் எங்கள் ஊழியத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, இதுவரைக்கும் இந்த ஊழியத்தில் நிலைக்க வைப்பது நான் கண்ட தரிசனம். சொல்லுங்க ஆமென். 2ஆம் விஷயம் 3ஆம் பகுதியில் ஊழியம் செய்யும்போது ஜிஹெச் அட்மிஷன் நான் போடப்பட்டு இருக்கும் போது எங்க வீட்டுக்கு தண்ணி கொடுத்துட்டாங்க. இவர் சன் மோசஸ் சிங்கிங் என்று சொல்லி அவர் மூழ்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு பக்கம் ஆக்சிஜன், இன்னொரு பக்கம் ட்ரிப்ஸ் ஏறி கொண்டிருக்கிறது.
என் சகோதரர்கள் அங்கிருந்து அலறடித்துக் கொண்டு மூடாருக்கு ஓடி வந்தார்கள். நான் ஜிஹெச் அட்மிஷன் போடப்பட்டிருந்தேன். 2 விசை இயேசு அங்கே எனக்கு தம்மை வெளிப்படுத்தினார். 3 விசை பயங்கரமான போராட்டத்திடம் இருக்கும்போது ஒரு பிரேயர் மீட்டிங்கிலே இயேசு தம்மை 3 விசை வெளிப்படுத்தினார். அந்த 3 தரிசனங்களும் இதுவரைக்கும் கர்த்தருக்காக நிற்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆவியானவர் என்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசு யார் எனக்கு தெரியும். நான் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும். நான் எந்த இயேசுவுக்காக ஊழியம் செய்யறனோ அந்த இயேசு கிறிஸ்துவின் கேரக்டர் எனக்கு தெரியும். ஆனபடியால்தான் எந்த சுனாமி வந்தாலும் சரி, எந்த காற்றடித்தாலும் சரி, எந்த போராட்டம் சரி, இவை ஒன்றை குறித்து கவலைப்படாதபடி கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக இந்த வடசென்னைக்கு நான் அனுப்பப்பட்டேனோ அதை தொடரும்படியாக ஆசையாய் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஊழியம் செய்யணும்னா ஆசையாய் செய்வேன். ஜெபிக்கணும்னா ஆசையாய் ஜெபிப்பேன். பைபிளை படிக்கணும்னா கமெண்ட்ஸ் எடுத்து பக்கத்தை வைத்துக் கொண்டு கண்காணிப்பு ஆசையாய் வேதத்தை வாசிப்பேன். எப்ப பைபிள் படிக்க உட்கார்ந்தாலும் என் கையில பேனா இல்லாம இருக்காது. பேனா எடுத்துக்கொள்வேன், ரெஃபரன்ஸ் புத்தகத்தை எடுத்துக்கொள்வேன், கர்த்தரை தூத உடனே நோட் போடுவேன். வாழ்க்கையிலே இதுவரைக்கும் தேவ கிருபையினாலே 43 ஆண்டுகள் ஆசையா இயேசுவுக்காய் ஓட கர்த்தர் அனுக்கிரகம் இருக்கிறார். இனிவான ஆலயத்தை இச்சித்து ஊழியத்தை செய்யணும் அல்ல. இங்கே கர்த்தருடைய வார்த்தை டிசம்பர் 15ஆம் தேதி என் படுக்காரையிலே என் பெட்ரூமிலே ஆண்டவர் கையிருப்பை ஆண்டவர் தோண்ட செய்து உன்னை என் வாசஸ்தலமாய் சாபிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், சாபித்திருக்க சொன்ன ஆண்டவர், இந்த அருமையான அதிகால நேரத்திலே உங்களையும் ஆண்டவர் தேவனுடைய வாசஸ்தலமாய் தேவன் மாற்றியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுறது வேகமா பாருங்க. உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை சாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். கவனிங்க, ஆண்டவர் பரலோகத்தில் 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். தேவப்பிள்ளையே, வேதம் சொல்கிறது இந்த ஆராடே உற்று பார்ப்பதற்கு 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஏன் ராமசாமி திருமண்டலத்திலே ஒரு கூட்டமாய் ஆண்டவரை ஆராடை செய்து கொண்டிருக்கிறோமே, வேத வசனத்தின் ஆதாரத்தில் சொல்றேன், இந்த ஆராடை உற்று பார்ப்பதற்கு தேவ தூதரும் ஆசையா இருக்கிறார்கள். சொல்லுங்களேன் அல்லேலூயா. தேவ தூதருக்கு இல்லாத பாக்கியம், மூப்பலுக்கு இல்லாத பாக்கியம், ஜீவனுக்கு இல்லாத பாக்கியம், லட்ச லட்ச தேவதூதர்கள் தேவ சமூகத்திலே சிங்காசனத்தை சுற்றிலும் காணப்படுகிறார்களே, அவர்களுக்கு இல்லாத பாக்கியம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த காலவேளையிலே ஆண்டவருக்கு சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை ஆலோசிப்பதில்லை. விசுவாசித்த ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. இந்த வசனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பனா promise of blessing என்று சொல்லப்பட்டிருக்கிறது. promise of blessing என்று அழகாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் ஏன் நம்முடைய வாழ்க்கை சில வேளைகளிலே திசை மாறி போகும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது ஏன் ஆண்டவரை சிக்ஷிக்கிறார்? தகப்பு நேசிக்கிற பிள்ளைகள் எவர்களோ அவரை ஆண்டவர் கடினோடு சிக்ஷிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவர் நம்மை சிக்ஷிக்கிறார்? ஏனென்றால் நாம் நன்றாக இருக்க வேண்டும், நாம் ஆசிரிக்கப்பட்டவராய் உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாபா. இந்த அதிகாரத்திலே 9ஆம் வசனம் சொல்கிறது, conformed by covenant with you. தேவப்பிள்ளையே, ஒன்று சொல்லி கவனிங்க, கர்த்தருடைய வாசஸ்தலமாக தேவன் உங்களை அவர் மாற்றியிருக்கிறபடினாலே இந்த காலவேளையிலே இம்மானுவேல் ஜெபவிலே வந்து ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உங்களோடு, உங்கள் வாழ்க்கையோடு, உங்கள் குடும்பத்தோடு கர்த்தர் பண்ணுகிறதான உடன்படிக்கை என்பதை நீ மறந்து போகாத. இவ்வளவுதான் ஆண்டவருக்கு மகிமையா? சார், அப்படியே தூக்கத்தில் கேரள இருக்கிற மாதிரி தருது. நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா.
இந்த காலையில கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் வாழ்க்கையோடு என் குடும்பத்தோடு ஆண்டவர் பண்ணின பயங்கரமான ஒரு கவனன், ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணுகிறார். ஆண்டவர் என்னோட அக்ரிமெண்ட் போடலைங்க, என்னோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க பாபா. கன்ஃபார்ம் மை கவர்னன்ஸ் வித் யூ. சொல்லுங்க ஆமென். இந்த வசனத்துக்கு லேட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ஆவியை கத்த எழுப்பு மட்டும் யூத மக்கள், யூத ஜன வாழ்க்கையிலே, அவர்கள் வாழ்க்கையிலே பாவத்திலே காணப்பட்டார்கள். மறுபடிய மக்களை தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் கிரியை நடப்பித்தார் என்கிற கருத்தை வலியுறுத்தி இந்த புத்தகத்தை, 4ஆம் புத்தகத்தை முடிக்கும் போது, எந்த சூழ்நிலையில் தேவன் அசைத்து மாற்றி தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தம்முடைய வாழ்க்கையிலே, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தையும் தேவன் தம்முடைய நோக்கத்தையும் உன் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உண்மையிலவராக இருக்கிறார். எத்தனை விஷயம் நீ ஆண்டவரை விட்டு தூரமாக விலகி போயிருக்கிறார். எத்தனை விஷயம் எலியா சூரச்செடியிலே அவன் படுத்திருந்தான். நீ வாழ்க்கையிலே போதும் ஆண்டவனை சொல்லி எத்தனை விஷயம் தேவ சமூகத்தை விட்டு விலகி வேண்டாம் என்று சொல்லி வேதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டு, உன் ஜெப வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டு, நீ செய்கிற ஊழியத்திலே நீ ஆராதிக்கிற ஆராதிக்க ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டு தேவனை விட்டு தூரமாய் விலகி போன நேரத்தில் ஏன் கர்த்தர் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக வேதம் அழகாய் சொல்லுகிறது, உன் வாழ்க்கையில ஒரு அசைவை கர்த்தர் உண்டாக்கி ஆண்டவர் கிரியை செய்து உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி உன் வாழ்க்கையிலே உன் குடும்பத்திலே தம்முடைய வாக்குத்தத்தத்தையும் உன்னை குறித்த கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஆவியானவர் உன் வாழ்க்கையை அசைப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருந்தார். உண்மை சொல்லுங்க மட்டும் அல்லையே சொல்லுங்க பாபா. உண்மை சொல்லலே சொல்லுங்க பாபா. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. எப்போது ஒன்று அறிய வேண்டும், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, எல்லா தேசங்களை பார்க்கிறோம் ஆராதிக்குவதற்கு திருச்சபையே இந்த காலவேளையிலே தேவ சமூகத்திலே தேவனுடைய அபிஷேகம் என்று கொண்டு உனக்கு சொல்லுகிறேன். எல்லா தேசங்களை பார்க்கிறோம் ஆண்டவர் உனக்கு சிங்கரமான தேசத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவனுடைய வாசஸ்தலமாக இருப்பது உண்மையானால் தேவன் பரலோகத்தில் ஆராதிக்கிற அந்த தூதனுடைய ஆராதனை பிரியப்படுகிற தேவன் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற மகிமை ஏற்றுக்கொள்கிற தேவன் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே மனிதனுக்குள் இயேசுவின் ரத்தம் இருக்கிறபடினாலே பரலோகம் நம்மை பார்க்கும் போது ஏன் அளவில்லாத கிருபை பெற்றுக் கொள்கிறோம், ஏன் அளவில்லாத ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம், ஏன் சில வேளைகளிலே பிரியமான தேவனுடைய பிள்ளையே தாவீதுக்கு மிஞ்சின ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் உனக்கு தருகிறார்? உன்னை தேவன் ஏன் ஆச்சரியமாக நடத்திக் கொண்டிருக்கிறார்? சில வேளையில் யோசிக்கிறாய், இதன் வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு சாத்தியமா, இது நடப்பதற்கு சாத்தியமா, இந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நான் தகுதியுள்ள பாத்திரமா என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய். பள்ளிவிடத்தில் ஒரு கர்த்தரை வார்த்தை சொல்றேன், உன் நிமித்தமாய் அல்ல, உன்னை கர்த்தர் பார்க்கும் போது இயேசுவை பரலோகம் பார்க்கிறது. கையை தட்டுங்களே ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய பிள்ளையை நல்ல கவனிங்க, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றணும்னா என்னையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலும் கவனிங்க, ஜீவனை அர்ப்பணித்தாவது உன் வாழ்க்கை நெடுக்கப்படியாவது எந்த விதத்தில் ஒப்பு கொடுத்து உன்னை ஆண்டவர் அன்றைக்கு தேவன் மனிதனை சந்திக்கும்படியாக, தேவன் மனிதனோடு பேசும்படியாக, தேவ திட்டத்தை மனிதனை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக வாசஸ்தலமாக ஆசரிப்பு கூடாரமாக மோசேக்கு கர்த்தர் மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரிபடியே ஆண்டவர் கூடாரத்தை உண்டு பண்ணி அந்த கூடாரத்தின் நடுவிலே வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஸ்தாபித்து நம்முடைய மகிமையை கர்த்தர் விளக்கப்பட்ட உண்மையானால் தேவ பிள்ளையே, உன்னை ஆண்டவர் மகிமையை விளங்க பண்ணுவதற்கு, மகிமையான காரியத்தை செய்வதற்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு
மூணாம் விஷயம் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆண்டவருடைய அசைவாடுதலையும் தேவன் வாழ்க்கையிலே செய்ய போற கிரியும் இந்த ஆண்டிலே நீ அனுபவிக்க போகிறாய். விசுவாசித்தா கையை தட்டுகையா. நீ பெற்றுக்கொண்டது கொஞ்சம், இதுவரைக்கும் அனுபவித்தது கொஞ்சம். அல்லேலூயா. 2024 ஆண்டு சவால் விட்டு சொல்றேன், நீ தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறபடினாலே இதுவரைக்கும் அனுபவித்திராத அளவுக்கு பரிசுத்த ஆவியுடைய நிறைவையும் ஆவியாருடைய நடத்தலையும் அளவில்லாமல் உன் இதயத்திலே ஊற்றப்படுகிற தேவ அன்பையும் உன் மேலே கர்த்தர் பாராட்டுகிற தேவ கிருபையும் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பிசினஸிலே, ப்ரொஃபஷனிலே, பிள்ளைகள் காரியத்திலே, வாழ்க்கையுடைய தொழிலிலே, எல்லா காரியத்திலும் இந்த ஆண்டு நீ அனுபவிக்க போகிறாய். கர்த்தர் தம்முடையவனை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். உன் மேல அசைவாடுகிற தேவனுடைய ஆவியின் அசைவாடுதலை, உன் மேல ஊற்றப்படுகிற தேவனுடைய அன்பு என்கிற கிருபையை இந்த ஆண்டு நீ அதிகமாக அனுபவிக்க போகிறார். காரணம், எங்கும் இல்லாத ஒரு தேவ பிரசனம் வாசஸ்தலத்தில் காணப்பட்டது. எங்கு சந்திக்காத மனிதனை ஆண்டவர் வாசஸ்தலத்தில் சந்தித்தார். தேவ சித்தத்தை ஆண்டவர் வாசஸ்தலத்திலே ஊரில் தும்பி மினப்பட்ட அந்த காரியத்தின் நிமித்தமாக சித்தத்தையும் ஒளியையும் வாழ்க்கையிலே விலகப்பட உண்மையானால் இந்த ஆண்டு சொல்றேன், எந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு நீ தேவ நடத்தலை பெற்றுக்கொள்ள போகிறார். கையை தட்டுங்க ஐயா. இதை விட பாக்கியம், இதை விட கிருபை உலகத்தில் வேற இன்னுமே கிடையாது. எத்தனையோ விஷயம் மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றேன். வேதத்தை எடுத்த நேரம் போறது எனக்கு சிலவழியில் தெரியாது. ஆனா ஜோமணி நேரத்தை பார்த்த பிற்பாடு எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அதிகாலை 1:30 மணி 2 மணி கர்த்தர் எழுப்பிவிட்டுவாரு. என்னை எழுப்பிவிட்டுவாரு. ஒவ்வொரு நாளும் காலை எதிர்க்கும் கிளாக்க பார்த்தா 1:30 மணி 2 மணி இருக்கும். ஒரு நாளாவது நான் அவரை முன்னிறுத்ததில்லை, ஏன் சொல்லி கேட்டதில்லை. ஆண்டவர் பார்த்தோடு சொல்ல, ஆண்டவரே என்னை நம்புறீங்கப்பா, நீங்க என் பையன் ஜெபிப்பான்னு சொல்லி நம்புறீங்க, என் மகன் என்னை தேடுவான்னு சொல்லி நம்புறீங்க, என் மகன் நித்திய வாசலை விழித்திருந்து என் கதவு நிலையை காத்திருக்கிற பாக்கியவான் என்று வேதோசத்தபடி உங்களுடைய வாசல் நிலையை காத்திருக்கக்கூடிய விழித்திருக்கக்கூடிய கிருபைய இது 64ஆம் வயதில கிருபையா எனக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே என்று சொல்லி என் ஆண்டவரை நன்றியோடு சோதரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பாபா. காரணம், தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, தேவன் மனிதனை சந்திக்கும்படியாக, தேவன் மனிதனை குறித்த விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக, மனுஷன் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யும்படியாக, மனிதனோடு கர்த்தர் பேசும்படியாக, மனித வாழ்க்கை ஆண்டவர் மாற்றும்படியாக, ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தும்படியாக மனிதனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது வாசஸ்தலம் என்பதை ஒருபோது நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க பாபா. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பாபா. தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தையும் தன்னுடைய நோக்கத்தையும் இந்த 2024ஆம் ஆண்டு ஆண்டவர் நம்மிலே நிறைவேற்றுவாராக. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க பாபா. I will set my tabernacle among you. நான் உன்னை எனக்கு ஒரு வாசஸ்தலமாக, ஒரு கூடாரமாக நான் உன்னை ஸ்தாபிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பயந்தோடத்திலே தம்முடைய உடன்படிக்கை கர்த்தர் தெரியப்படுத்துவார். தேவனுக்கு பயந்தோடத்திலே அவருடைய ரகசியங்களை கர்த்தர் வைப்பார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பாப்பா. இன்னொன்று கூட்டி சொல்லுங்க, நீங்க உன்னை ஆண்டவர் எய்த்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் என்பதை நீயும் அறிய போறா, மற்றவங்களும் அதை அறிந்து கொள்வதற்காக உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உன் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. சோதனை வரும்போது, போராட்டம் என்ன நினைக்கிறேன்னா தேவப்பையே உன்னில் ஆண்டவர் அதிகமான கிரியை தேவன் செய்ய போகிறார். குத்துவிளக்கு தேவ சமூகத்தில் பரிசுத்தலத்தில் பிரகாசிக்கணும் அப்படின்னா அந்த குத்துவிளக்கை கொண்டு வச்சுட்டு 10 சுட்டது பிரகாசிக்காது. என் வேதம் சொல்கிறது,
குத்துவிளக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே தேவ சமூகத்திலே பிரகாசிக்கிற குத்துவிளக்கானது அடிப்பு வேலையா செய்யப்பட வேண்டும். அதுக்கு அடுத்த வார்த்தை கர்த்தர் மோசே சொன்னாரு, அந்த குத்துவிளக்கு எரியணும்னா என் ஜனங்கள் இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவனை கொண்டுபடி என் ஜனங்களுக்கு நீ கட்டிடுவாயாக. அப்ப எந்த அளவுக்கு வாழ்க்கையிலே பாடுகளின் பிரச்சனை சந்திக்கிறோமோ, ஆவிக்கிற வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாச ஓட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அல்ல, எனக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் உண்டு. அல்லேலூயா. சீயோனில் இந்நாள் பிறந்தான் என்று அங்கே பேர் எழுதப்படும் என்று வேதவசனத்தின்படி நீங்கள் நான் நித்தியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. என்ன கேட்டா சொல்லுவேன், உலகத்திற்கு டிஜிபி அந்த இந்த அவர் இவர் சொல்லி வாழ்வதை பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளை என்கிற டைட்டில் என் மேல இருக்கிறபடினாலே, தேசம் என்கிற கொடிய மேல பறக்கிறபடினாலே எல்லாவற்றையும் பார்க்கணும். நான் என்னை பாக்கியவனாய் எண்ணுகிறேன். அல்லேலூயா. எய்த்து தேசத்தினுடைய புறப்படப்பட்ட தேவன் என்பதை நீ அறிய போகிறாய், உன் நிமித்தமாய் மற்றொருவரை அறிந்து கொள்வார்கள். நல்ல சோத்துல சாஞ்சிங்கன்னா ஒரு வல்லமை உண்டு, அந்த சோத்துக்கு தூக்கத்தை கொடுக்கிற வல்லமை. பெந்தேகோஸ்தே சபைகளை சோத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. எந்த வல்லமை தெரியுமா? தூக்கத்தை கொடுக்கிற வல்லமை. அப்படினால அந்த வல்லமைக்கு நீங்க அடிமையாகிறாங்க. நல்ல விழித்திருந்து கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. பாஸ்டர் இப்படி ஜீவனை கொடுத்து பிரசவம் பண்றாரு, என்னதான் அவர் சொல்ல சொல்லி கவனிங்க. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, தலைக்கு மேல கையை தட்டுங்க பாபா. Praise the Lord. சொல்லுங்க ஆமென். முதலாவது குறிப்பை கவனிங்க. அதே லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி, உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி, உங்களோடு என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன், உங்களோடு என் உடன்படிக்கையை நான் திடப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க பாபா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறபடினாலே கர்த்தர் இந்த செய்தியில முதலாவது குறிப்பான சொல்ல காரியம், தேவன் நம்மேல் கண்ணோக்கமாயிருந்து. அல்லேலூயா. தேவன் என் மேல் கண்ணோக்கமாயிருந்து. வேதம் சொல்கிறது உபாகம புத்தகத்திலே, அது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்திலே கர்த்தருடைய கண்கள் எப்போதும் உன் மேல இருக்கிறபடினாலே அது தேவன் கொடுத்த தேசம், அவர் விசாரிக்கிற தேசம். ஏன் விசாரிக்கிற தேசம்னா, தேவன் உன்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கிறபடினாலே தேவனுடைய கண்கள் எப்போது தேவ பிள்ளைகள் மேல் இருக்கிறது. விசுவாசித்தா ஆமென் சொல்லுங்க பாபா. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அடிமை பெண்ணாகிய ஆகார் மனதிரத்தில் அவள் தவித்தவளாக அவள் கதறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும் போது ஆணுடைய கண்கள் ஆபிரகாமின் அடிமை பெண்ணாகிய ஆகார் மீது விழுந்தது உண்மையானால், நீங்களும் நானும் அடிமை பெண் அல்ல, நாம் தேவனுடைய சொத்து. தூங்கி விழுந்தீங்கன்னா மைக் எடுத்துட்டு உள்ள வந்துருவேன். நான் பயப்பட மாட்டேன் யாருக்கும். நான் தேவனுடைய சொத்து. ஏன் சொத்து சரி அவரை சவழ சொல்றேன்னா, பைபிள் சொல்கிறது என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. சம்பத்துங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, நாம் தேவனுடைய சொத்து. அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். கையில் இந்த பேனா இருக்கிறது. இந்த பேனா விலை 100 ரூபாய். தம்பி ஏனோஸ்க்கு நல்லா தெரியும். இந்த பேனாவை நான் எத்தனை மாசம் வச்சுக்க தெரியுமா? எத்தனை மாசம் வச்சுக்க தெரியுமா? 100 ரூபாய் இந்த பேனா, 95 ரூபாய். என் நண்பர் போய் நிறைய பேனா பாஸ்டர்ஸ்க்கு கொடுக்க வாங்கிட்டு வந்தான். அந்த தம்பி வாங்கிட்டு வந்த போது இந்த பேனா வாங்கி ரொம்ப ரொம்ப நாளா இருக்குது. ஆனா கவனிங்க, பல முறை இந்த பேனா என்னை விட்டு விலகி போயிடும். சம்டைம்ஸ்ல கார்ட் டாஷ்போர்ட் இருக்கும், சம்டைம்ஸ்ல என் பாக்கெட்ல இருக்கும், சம்டைம்ஸ்ல செல்ஃப்ல இருக்கும், எங்கேயாவது சில வேளையில போய் ஒளிஞ்சு உட்கார்ந்துடும். ஆனா இது என்னுடைய சொத்து. சொல்ல புரியுதா? புரியுதா இல்லையா? இது மிஸ் ஆகாதபடி
so many times எங்க பேனாவை காண சொல்லி கவனிங்க, அது எங்க இருந்தாலும் என் கண் அது மேலதான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஹாபிட் உண்டு, என் பொருள் மேல, என் கார் மேல, நான் யூஸ் பண்ற என் ட்ரெஸ் மேல, நான் வச்சிருக்கிற என் பைபிள் மேல எனக்கு எப்பொழுதுமே எனக்குரிய காரியத்துல ஒரு பெரிய கவனத்தை எப்போதுமே வச்சிருப்பேன். அது என் ஹாபிட், அது என் பழக்கம். ஒருபோதும் அதை மாற்ற முடியாது. தேவப்பிள்ளை கவனிங்க, நீங்களும் நானும் ஆண்டுடைய சொத்துக்கள். ஆமென். பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மையானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறபடினாலே கர்த்தருடைய கண்கள் எப்போதும் உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிறது. மனாந்தரத்தில் வந்த நீ நினைக்கலாம், என் சிறுமை தெரியல, என் கண்ணீர் தெரியல, என் வேதனை யாருக்கு தெரியல, ஆமே, என் புலம்பல் யாருக்கு புரியல, நான் போய்கொண்டிருக்கிற பாதை ஒரு பள்ளத்தாக்கா இருக்கிறது, ஒரு கடினமான சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறேன், நான் தனித்தவனாய் காணப்படுகிறேன், என் கூட சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, என் என்கரேஜ்மென்ட்க்கு யாரும் இல்லை, தைரியமான ஒரு நல்ல வார்த்தையை பேசுவதற்கு, இனிய சொற்களினாலே என் இதயத்தை ஆற்றுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீ அங்கலாய்ப்போடு காணப்படலாம். ஆனால் உனக்கு சொல்லுற ஒரு வார்த்தையை, நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறபடினாலே என் அப்பாவின் கண்கள் எப்போது உன் வாழ்க்கை மேல, உன் குடும்பத்து மேல இருக்கு என்பதை நீ மறந்து போகாத. இப்ப சொல்லுங்க, நீர் என்னை காண்கிற தேவன். சொல்லுங்க, நீர் என்னை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன். ஆகாருக்கு தேவன் ஒரு துறவை தந்தது உண்மையானால் 2024ஆம் ஆண்டு பலிபீடத்தில் உனக்கு சொல்றேன், உனக்காக கர்த்தர் ஒரு துறவை திறப்பதற்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். நீ கர்த்தருடைய சொத்து. யாரை பின்னால கூச்சாத்து கூடிய அவசியம் இல்லை, யாரு பின்னால கெஞ்சி மதிக்கூடிய கர்த்தர் வைக்கல. நீ பிச்சைக்கார அல்ல, நீ கர்த்தருடைய சொத்து. உன் குடும்பம் கர்த்தருடைய சொத்து. நீங்கள் கர்த்தருக்காய் வேர்விரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனபடினாலே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க யோபின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசி. யோபின் புஸ்தகம் 36 வசனம். தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல், என் கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல், அவர்கள் ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும், அவர்களை ராஜாக்களோட சிங்காசனத்தில் ஏறவும், உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். நல்ல இந்த வசனத்தை விசுவாசித்தீங்கன்னா ஆமென் சொல்லுங்க பாப்பா. நீ கர்த்தருடைய பிள்ளை தானே? கர்த்தருடைய பிள்ளை தானே? சத்தோரம் எடுக்கிற நீங்க கர்த்தருடைய பிள்ளை தானே? ஆமா சொல்லுங்க. இல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற இப்படி சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளை தானே? என்ன கொயரே, கர்த்தருடைய பிள்ளை தானே? கொயர்ல சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளை தானே? அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அதை போடுமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, திரும்ப வாசி பெட்டி. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல். அடே உன் மேல கரிசனை இருந்தவங்களா இப்ப இருக்கிறாங்களா? கரிசனை இருக்க போல நடிச்சாங்க, நீ ஏமாந்துட்டா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கண்கள் எப்போது உன் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க பாபா. உன்னை விட்டு யாரு விலகினாலும் கவலைப்படாத, மனுஷன் தான். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க பாபா. ஆனா இந்த காலையில நீ தேவனுடைய ஒரு வாசஸ்தலமா இருக்க அப்படின்னால கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரின்படி நீ இந்த ஆசீர்வாதத்தை செய்வாயாக, இந்த வாசஸ்தலத்தை நீ ஸ்தாபிப்பாயாக. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய இதயத்தில் உன்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருந்தாரோ, என்ன பிளான் வச்சிருக்கிறாரோ, அதை இந்த உலகத்தில் நிறைவேற்ற முடியாதான். கர்த்தர் உன்னை ரட்சித்தார், உன்னை அபிஷேகம் பண்ணினார், உன்னை தேவன் வாசஸ்தலமாய் தேவனை மாற்றியிருக்கிறார். ஆசீர்வாத கூட என்பது வாசஸ்தலம் என்பது தேவ திட்டங்களை நிறைவேற்றியதான ஒரு இடம். சொல்லுங்க ஆமென். அது ஒரு வித்தியாசமான இடம். நாம் வாழ்கிற ஆவிக்கிற வாழ்க்கை, நாம் பிழைக்கிற வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா.
காற்றானது தமக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அது சத்தத்தை கேட்கிறாய், ஆயிலும் அது இன்னிடத்தில் வருகிறதும் இன்னத்துக்கு போகிறது தெரியாது போல ஆவிக்குரியவனும் இருக்கிறான். உன்னை யாரும் நீ சரியா கர்த்தருக்குள்ள வாழ என்றால் உன்னை யாராலும் உன்னை புரிய முடியாது. சொல்லுங்க ஆமென். நீ தேவனுடைய சொத்து. உனக்கு ஆண்டவர் ராத்திரில முதல்ல என்ன சொல்றாருன்னா, கண்களை உன்னை விட்டு விளக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப என்னை குறித்து நல்ல கேர்டேக்கர், என்னை குறித்து ஆண்டவர் நல்ல கரிசனை உள்ள தேவன், என்னை குறித்து நல்ல பாரம் உள்ள ஒரு நல்ல கேர்டேக்கர் சொல்றாரு. அவர் வசனத்தை போடுமா, போடு 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 வசனத்தை போடு. அவர்களை ராஜாக்களோட கூட உன்னை என்ன செய்ய போறாரா, எங்க உட்கார வைக்க போறாரா சொல்லுங்க. எங்க ராஜாக்களோட கூட எங்க உட்கார வைக்க போறாரு? சிங்காசனத்தில். நீ எங்க ஏறி உட்கார போறா சொல்லுங்க. எங்க உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கு உட்கார்ந்து இருக்கவும் செய்கிறார். ஆமென். இந்த காலையில கர்த்தருக்கு சொல்ல வார்த்தை தெரியுமா? தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு சிங்காசனம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கையை தட்டி நல்ல கர்த்தருக்கு மகிமை செலுத்துமாக. என் வேதம் சொல்கிறது, வேலைக்காரர்கள் குதிரை மேல் ஏறி போகிறதை நான் கண்டேன். வேலைக்காரர்கள் குதிரை மேல் ஏறி போகிறதை கண்டேன் என்று நீதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மையானால் நீங்க கர்த்தருடைய பிள்ளை. பக்கத்தை கைதடி சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளை. தூங்கு முஞ்சா இருக்காதங்க, தூங்காதங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு சிங்காசனத்தை உட்கார வச்சிருக்கிறாரு. நாட்கள்ல அதாவது ராபர்ட் டிட்டன் என்ற தேவ மனிதர்கள், நிறைய பரிசுத்தவான்கள் வந்து சென்னையில் மீட்டிங் நடத்துவாங்க. பாஸ்டர் ராபர்ட் டிட்டன் வந்து நடத்தும் போது பிஷப் தான் மீட்டிங் நடத்தினாங்க. அப்பெல்லாம் நாங்கள் வாலண்டியர்ஸாக வேலை செஞ்சோம். நம்ம சபையில் சிலரை கூட்டு போனோம். லீஜராக் வந்திருக்கும் போது கொயருக்கு நம்ம பிள்ளைகள்லாம் போனாங்க. நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு நின்று கீழே கொஞ்சம் யோசிப்பேன். என்ன யோசிப்பேன்னா, ஆண்டவரே நான் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறேன், சபையிலிருந்து இவ்வளோ பேர் அனுப்பியிருக்கிறேன், இவ்வளோ கோயிலில் இருக்கிறாங்க, இவ்வளோலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், வட சென்னை என்னால் முடிஞ்ச ஊழியத்தை செய்கிற ஆண்டவரே, அப்படி இந்த தலைகள் கூட எப்போ நான் உட்கார போகிறேன் அப்படின்னு யோசிப்பேன். இந்த தலைவர் கூட எப்போ உட்கார போகிறான்னு யோசிப்பேன். இன்னைக்கு அதே என்னைக்கு பீச்சில் இருந்து நான் ஜோம் பண்ணணும், அதே மோசே கத்தனைக்கு சென்னையில் இருக்கிற லீடர்ஸ் வரிசையில கத்தனை பாட்டிருக்கிறார். ஆமென். ஃபுல் காஸ்பல் அநேக ட்ரெஸ்ஸஸ் உண்டு. அதில் அடியனை கத்த ஒரு ட்ரெஸ்ஸஸாக வைத்திருக்கிறாரு. சினடா பெண்டிகாஸ்டல்ல அநேக தலைவர் உண்டு. கத்தர் இனி தேசிய வைஸ் பிரசிடண்டாக கத்தர் வச்சிருக்கிறாரு. வடசென்னையில பில்லசுடைய சேர்மனாக கத்தர் வச்சிருக்கிறாரு. நம்ம சபையில் கத்தர் போதராய் கத்தர் வைத்திருக்கிறார், தகப்பனாய் கத்தர் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கை என்னாலும் இப்படி இருக்காது. என்னாலும் இப்படி இருக்க மாட்டா, என்னாலும் இப்படி இருக்க மாட்டா, என்னாலும் இப்படி இருக்க மாட்டா. பிரபுக்கள் வேலைக்காரர்கள் குதிரை மேல் ஏறி போறதை நான் பார்க்கிறேன். ராஜாக்கள் பயன்படுத்துவது குதிரை. உன்னை கத்த சிங்காசனத்தில் தேவன் உட்கார வைக்க போகிறார். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அவர் சிறியவனை புலிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். வாசலில் இருந்த முருகாயை தேவன் தேசத்தின் ஜனங்களின் நன்மைக்காய் பேசும்படியாக மென்மேலும் முருகாய் கத்த உயர்த்தின தேவன் இந்த 2024 சொல்றேன். தேவ பிள்ளையே, எந்த ஆமான் சதி திட்டம் போட்டாலும், எந்த சட்ட திட்டங்கள் வந்தாலும், நீ கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளை. உனக்குள்ளே ஒரு நாமம் இருக்கிறது. அந்த நாமத்திற்கு வேதம் கொடுக்கிற பெயர் அது உன்னதமான நாமம். எல்லா நாமங்களிலும் அந்த நாமம் மேலான நாமம். அல்லேலூயா. அவர் உயர்ந்தவர். நான் சொல்லுங்க, இயேசு உயர்ந்தவர். சொல்லுங்க, இயேசு உயர்ந்தவர். அவர் எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதே அவர் பக்கத்தில் சிங்காசனத்தில் என்னையும் ஆண்டு உட்கார்ந்து வைச்சிருக்கிறாரு. அப்ப உனக்கு உயர்வு வருவது நிச்சயம். சொல்லுங்க ஆமென். நான் சொல்லுங்க, நீங்க யாரை தயவுசெய்து ஹெசிடேட் பண்ணாதீங்க, யாரை தயவுசெய்து அற்பமா நினைக்காதீங்க. அல்லேலூயா. யாரை தயவுசெய்து ஹெசிடேட் பண்ணாதீங்க, யாரை தயவுசெய்து அற்பம் நினைக்காதீங்க. நீங்க அற்பமா நினைச்சாலும் அவங்களுக்குள்ள ஒரு ரத்தம் இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு ஆவி இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய பிள்ளை யாரை அற்பமா நினைக்க கூடாது. அற்பமா யாரை நினைக்க கூடாது. அற்பமா யாரை நினைக்க கூடாது. அவர் சிறியவனை புலிலிருந்து எரியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும். சொல்லுங்க, ராஜாக்களோடு. இங்க கவனிங்க, ராஜாக்களோடு கூட. என் கையை கவனிங்க, ராஜாக்களோடு கூட.
நான் உட்கார போறேன். சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஆமென். காரணம் என்னன்னா, என் தேவனுடைய கண்கள் எப்போதும் என் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசித்த ஆமென் சொல்லுங்க பாபா. நல்ல கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென் சொல்லுங்க பாபா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பாபா. இரண்டாவதாக தேவன் செய்ய போற காரியம் வாசிப்பமாக கவனிங்க. 10வது வாசிங்க, சீக்கிரம் வாசி. 26:10 லேவியராகமத்தின் புத்தகம் 26. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். சொல்லுங்க. போன வருஷத்து பழைய தானியத்தை இடம். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. சொல்லுங்க ஆமென். இரண்டாவதாக தேவன் செய்ய போற காரியம் என்ன செய்ய போறாருன்னா, போன வருஷத்து பழைய தானியத்தை நீங்க சாப்பிட்டது உண்மை. ஆனா பழையதே நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. புதிய தானியத்திற்கு இடத்தை உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். என்ன கவனிங்க ஐயா, கவனிங்க. பழையதை விளக்குவீர்கள். ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. இரண்டாவது தானியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியம் என்பது ஆகாரம். தானியம் என்பது உன்னை பலப்படுத்தக்கூடிய காரியங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தானியம் என்பது இந்த காலையில கர்த்தர் சொல்ற கவனிங்க. உன் வாழ்க்கையில ஆண்டவர் நீ இதுவரைக்கும் அனுபவித்திராத, இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாத ஏதோ ஒரு காரியத்தை இந்த காலவேளையிலே உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். சில கேட்ட சொல்லுங்க, கவனிக்கீங்களா? என்ன சுப்பராஜே, தோத்திரம் என் கண்ணில் நீங்க நீதான் மாட்டினா. கவனிங்க. சொல்லுங்க, உங்க லைஃப் எப்படி போகுது? என்ன சொல்லுவீங்க? சூப்பரா போகுதா? என்ன சொல்லுவீங்க? ரொட்டீனா போகுது சார். உங்க லைஃப் எப்படி போகுது? ரொட்டீனா போகுது. எப்படி போதா? எப்படி போறீங்க? ரொட்டீனா போயிட்டு மாஸ்டர், ரொட்டீனா போகுது. இந்த ரொட்டீனு கிட்டீன இப்ப புரோட்டீன் ரொட்டீன் இப்ப கிடையாது. எங்க அப்பா என்ன செய்ய போறாருன்னா, பழையதை நீங்க சாப்பிட்டா, பழைய காரியத்தை அனுபவித்தா, இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா, பழையதை நீங்கள் விளக்குவீர்கள். கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய போகிற புதிய காரியத்திற்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். வாய்க்கால தண்ணி வரணும். கர்த்தர் சூரியனை உதிக்கப்படணும். தேவப்பிள்ளையே, புரஜாதிபத்தில கர்த்தர் ஒருவருக்கு வெட்டு சாகணும். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தரணும் அப்படின்னா நீ வாய்க்கால வெட்டணும். நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். சத்தியத்தை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உன் வாழ்க்கை ஆயத்தம் இல்லாம எங்க அப்பா எந்த காரியத்தை செய்ய மாட்டாரு. மோசே கரத்துல இஸ்ரவேல் தேவன கற்பனை கொடுக்கணும். இரண்டாயிரத்தி 24 சொல்ற இயேசுவின் நாமத்தினாலே காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், சூழ்நிலை நோக்கிற ஒருபோதும் இருக்க மாட்டான். நீ மழை இல்லாத மேகத்தை பார்க்காத, ஆமென், தண்ணீர் இல்லாத கிணத்தை நீ பார்க்காத. ஒருவர் உனக்காக சொல்லுகிறார், பழைய விலைக்கு போடு, பழைய சம்பாசனை விலைக்கு போடு, பழைய காரியத்தை விலைக்கு போடு. நான் உனக்காக ஒரு புதிய காரியத்தை வாழ்க்கை செய்ய போறேன். இப்பொழுது அது தோன்றும், நீ அதை அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை நான் உண்டாக்க போகிறேன், உண்டாக்க போகிறேன். கையை தட்டுகையா. சொல்லுங்க ஆமென். Expect great things from the Lord. Expect great things from the Lord.
வசனத்து மேல எனக்கு அவ்வளவு வெளிச்சம், அவ்வளவு வைராக்கியம் உண்டு. பிரச்சனை அதிகமாக வசனத்தை தூக்கி போடுறேன். வசனம் உங்க வார்த்தை சொல்லுது, உங்க வசனம் சொல்லுது. சொல்லுங்க ஆமென். so many times இந்த பைபிளை படிச்சு எத்தனையோ முறை வேதத்துக்கு முத்தம் கொடுத்திருக்கிறேன். இந்த வேதத்தில் அவ்வளவு சத்தியம் இருக்கிறது, அவ்வளவு ரகசியம் இருக்கிறது. திரளான செல்வத்தில் கலிகூறுவது போல நான் உடைய வசனத்தில் கலிகூறுகிறேன். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உனக்கு ஆண்டவர் இரண்டாவது சொல்லி தேவனுடைய வாசஸ்தலம், நீ தேவனுடைய வாசஸ்தலம். உன் வாழ்க்கை ஆண்டவர் செய்ய போற இரண்டாவது காரியம், பழையதை சாப்பிட்டு அதை விலக்கி வை. பழையபடியான கர்த்தர் நடத்துவாரு. என் வாழ்க்கை இப்படிதான் போகும், என் பிள்ளைகளுக்கு இப்படிதான் போகும், என் குடும்பம் இப்படிதான் இருக்கும், என் நிலைமை இப்படிதான் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, எப்படி இருக்கு 5 மாசம் சீட்டு போட்டிருக்கேன் பாஸ்டர், சீட்டு முடிஞ்ச உடனே கடன் பிரச்சனை கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும் அப்படிவாங்க. 4 மாசம் நல்லா போகும், 5ஆவது மாசம் பார்த்தீங்கன்னா அப்படியே லம்ப தூக்கி போட்டுருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. சொல்லுங்க லிசி டீச்சர், லிசி சிஸ்டர் பொண்ணு சொல்லுங்க, சொல்லு பேசு. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மாமா பழையதை விலைக்கு போடு, பழைய ஆண்டவர் சேவத்தில் நினைச்சிருக்காது. என் வாழ்க்கை ரொட்டீனா போது சொல்லாத. கர்த்தர் expect great things from the Lord, expect great things from the morning. புரியுதா புரியலையா? புரிஞ்சா ஒரு அல்லேலூயா போடுங்க பாப்பா. போற அல்லேலூயாவுல அப்படியே பீரங்க மாறி போன சொல்லுங்க பாப்பா. ஆமென் அல்லேலூயா. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவில் அல்ல. பூமிக்கு வானி வலுவாய் வந்திருக்கிறதோ, உன் நினைவுகளை பார்க்கில் உன் வழிகளை பார்க்கின் வழிகள் சிறந்தது. கர்த்தர் சொல்றது நான் உன்னை குறிச்சு நல்லா நினைச்சிருக்கிறேன். சொல்லுங்க ஆமென். புதியதை ஒரு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். இப்பவே சொல்லுங்க ஆமென். ஆயத்தப்படுத்திக்கொள், ஆயத்தப்படுத்திக்கொள். 3வது காரியத்தை சொல்லி நான் உட்கார்படி விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். 3வது கவனிங்க, அதே அதிகாரத்தில் வாசிங்க. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். அதே 26ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி, உங்களை நான் புறப்பட பண்ணி, உங்கள் நுகத்தடிகளை முறித்து, உங்கள் நுகத்தடிகளை முறித்து, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. கவனிக்கீங்களா? முடிச்சிடலாம் நினைக்கிறேன், போதும் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சாப்பிட்டாலும் டேஸ்டா சாப்பிடணும், அப்படிதானே? தட்டு தட்டா சாப்பிட்டு அஜீனாகிறதை பார்க்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் தான் 2 தோசை சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும். பக்கத்தில் பாஸ்டமா இருக்காங்க, கேட்டுடுங்க. எனக்கு சாப்பாடு ரொம்ப கஷ்டம். எங்க அண்ணி உட்கார்ந்து இருக்கிறாங்க, எங்க வீட்டாக சொல்லுவாங்க, இவனுக்கு சாப்பாடு கொண்டு ரொம்ப கஷ்டப்பா. நல்ல இல்லைன்னா தட்டா அப்படி ஓரம் வச்சுருவாங்க. கொஞ்சமா சாப்பிட்டா இந்த ஒருத்தர் டேஸ்டா சாப்பிடணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுகிறேன், இங்க 3வது சொல்லப்பட்டு இருக்கிறது. சத்தமா வாசிப்பட்டி. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து நான் அங்கிருந்து உங்களை வெளியே வரச்சிறேன். உங்களை புறப்பட பண்ணி, உங்களை புறப்பட பண்ணி, உங்கள் நுகத்தடிகளை முறித்து, உங்கள் எல்லா நுகத்தடிகளையும் முறித்து, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. 3வது ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? என் மேல இருக்கிற எல்லா நுகத்தடிகளையும் கர்த்தர் முறிச்சிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சீங்க? உன் வாழ்க்கையில நீ முன்னேற விடாதபடி, நிமிர்ந்து இருக்க விடாதபடி, தலைவராபடி எதெல்லாம் உனக்கு நுகத்தடியாக பாரம் இருந்ததோ, கர்த்தருடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். நுகங்கள் முறிக்கப்படுகிறது. ஏதாவது மனுஷன் உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறானா? கடன் தொல்லைக்கு நீ அடிமையா இருக்கிறாயா? வியாதிக்கு நீ அடிமையா இருக்கிறாயா?
குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அடிமையா இருக்கிறாயா, ஏதோ ஒரு காரியத்தை அடிமையா இருக்கிறாயா, உன் மேல இருக்கிற அந்த நுகம் கையை தட்டுங்க. கர்த்தருடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அதனால தேவ பிள்ளைகள் செபிக்கும் போது நல்ல ஆவியில நிரம்பி செபிக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு கிண்டல் பண்றது தெரியும். நம்ம ஆவியில நல்லா சொல்லணும். ஆமென். நல்ல தேவ பிரசன்னத்தை வாழ்க்கை எந்த அளவுக்கு நீ சுமக்கிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மானாய் மாற்றுவது போல உன்னை ஆண்டவர் விடுதலை உள்ளவனாய் தேவன் மாற்றுவார். இந்த நுகெல்லாம் முடிக்கப்பட்டதுனால 24 எங்க அப்பா என்ன செய்யப்படுறதுன்னா, நான் நிமிர்ந்து நடப்பேன். எப்படி நடக்க பாருங்க சொல்லுங்க பாப்பா. எப்படி நடப்பேன்? நிமிர்ந்து நடப்பேன். ஆமென் சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நிமிர்ந்து நடக்க போறேன். நீ எங்க வெட்கப்பட்டாயோ அந்த தேசத்திலே கர்த்தருடைய நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். எங்க தலை உடைந்தாயோ அங்கே உடைய ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். எங்கே நீ அடிமையாய் காணப்பட்டாயோ அங்கே கர்த்தர் உன்னை விடுதலை உள்ளவனாய் தேவன் மாற்ற போகிறார். சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறது. வெட்கப்பட்ட தேசத்தில் இரட்டத்தனியான பலனை ஆண்டவர் தருகிறார். அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் ஏற்பட போகிறது, ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. சொல்லுங்க ஆமென். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன், முறிந்த ஆவிக்கு பதிலாக துதியுடைய தருகிற தேவன். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. என்னை ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறார். நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். சொல்லுங்க ஆமென். உனக்கு ஒரு விடுதலை இறங்கி வருகிறது. உன் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை இறங்கி வருகிறது. மீட்பர் சீயோனிலிருந்து அதை உனக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பாவம். மீதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம். தோத்திரம். ஆமென். நிறைய இருக்குது. வாசஸ்தலத்தில் என்ன நடக்கும் சொல்லி பெரிய சப்ஜெக்ட். யூ பிலீவ் ஆர் நாட். தட்டி என் தொடைய ஆண்டவர் தட்டி அந்த காணல அருமையான வாசப்பட்டது. உன்னை என் வாசஸ்தலமாய் ஸ்தாபித்திருக்கிறேன். என்னால் மறக்க முடியாதுங்க. என்னால் மறக்க முடியாது. நீ காலையில் சபையில் கொடுத்த செய்தி தெரியுமா? காலையில் 1:30 மணிக்கு நான் ஜோம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் சத்தம் இதயத்தை துணித்தது. என்ன என்ன காலையில் என்ன பேச சொல்லுங்க பாப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை. அந்த செய்தியை 1:30 மணிலிருந்து 4 ஜோம் ரொம்ப பெருமையா பேசுறாரு. அப்ப நீ தூங்குறத பெருமையா பேசிருக்கணும். நான் ஜோம் பேசுறேன். சொல்லுங்களேன் ஆமென். எங்க சித்தப்பன் நிலைஞ்சவர்கள் எந்த ஜெபாபி இருந்ததோ அதே என் பேர் ஜெபராஜ் இல்ல. பேருக்கு ஏற்றபடி நடக்கணும்ல. அவன் பேரு எப்படி அவனும் அப்படி. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பாப்பா. 4 மணிக்கு ஜோம் 4 மணிக்கு உட்காந்து டக்குன்னு அதுக்கு லேட்டா வசதி பிரிவு பண்ணேன். வசதி தர 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 இதை நீ இருக்க மாத்திரலாம். அந்த செய்தி இங்க குத்தணும். யோசை ஆட சொன்னாரு, தோசையை புரட்டாத, நான் என்ன என் ஜனங்களுக்கு கொடுக்கணும் அதை மட்டும் சொல்ல அப்படின்னாரு. காலையில் பேசுறேன். ஆவியானவர் நல்ல கிரியை செய்தார். இப்ப சொல்றேன், கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எப்படி நடக்க போறானா நிமிர்ந்து நடக்க போறான். சொல்லுங்க எப்படி நடக்க போறீங்க? எப்படி நடக்க போறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க ஆமென். கூன் போட்டது ஆண்டவருக்கு தேவையில்லை. உன்னை ஆண்டவன் நிமிர்ந்து நடக்க பண்ணுவான். பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்பாய். எப்படி இருக்கணும்னா எப்படிங்க? பால சிங்கம் பார்த்துருக்கீங்களா? பண்டல் சூக்கு போங்க. தோத்தம் போன வாரம் சொன்னாங்க சூக்கு போலன்னு சொல்லி. நான் சொன்னேன் சூக்கு போட்டீங்கன்னா நான் கார் ஓட்டிக்கிட்டு இறங்கிடுவேன், நான் வரல அப்படின்ட்டு. நம்மளுக்கு அது செட் ஆகாது. சவுத் கொரியாவுக்கு ஒரு தடவை போனேன். ஏர்போர்ட் சொல்லிட்டேன், இனி இந்த காலிங்க மிதிக்க கூடாது. சூக்கு ஒரு தடவை போனேன், எல்லாரும் போனேன்னு சொல்லிட்டு போனேன். அன்னைக்கு சொல்றது இந்த காலிங்க வரக்கூடாது.
பாலசிங்கம் போல. எப்படி இருக்கும் பாலசிங்கம்? என்ன செய்யும்? என்ன செய்யும்? என்ன செய்யுங்க? நீங்க எப்படி நிக்க போறீங்க? சில ஆட்கள் நிக்க போகிறீங்களா? ஒண்ணு கையில பிடிச்சிருப்பாங்க, அல்லது எப்படி நிமிர்ந்து நில்லு. சொல்லுங்க ஆமென். சத்தியத்துக்காக நிமிர்ந்து நில்லு. நீ பெற்ற ரட்சிப்புக்காக நிமிர்ந்து நில்லு. விசுவாச வாழ்க்கைக்காக நிமிர்ந்து நில்லு. நீ ஆராதிக்கிற இயேசுவுக்காக நிமிர்ந்து நில்லு. இயேசுவுக்காக அறிந்த சத்தியத்துக்காக நீ நிமிர்ந்து நில்லு. ஊழியத்தில் கர்த்தருக்காக நிமிர்ந்து நில்லு. கிருபையில நிமிர்ந்து நில்லு. சொல்லுங்க ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவர். அந்த 3 குறிப்பை உடனே சொல்லுங்க பாப்போம். முதலாவது குறிப்பு சந்தோஷமா இருக்கணுமா? சொல்லுங்க மருமகளே. கண்ணோக்கமா இருக்கிற தேவன். இரண்டாவது யாராவது சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்கிற தேவன் சொன்னேன். கண்ணோக்கமா இருக்கிற தேவன், புதிய காரியத்தை செய்கிற தேவன். உங்களை மூலம் என்ன செய்ய போறாரு? நிமிர்ந்து நிற்க பண்ணுற தேவன். எந்த இடத்துல விற்கப்பட்டாயோ, எதத்தை தலை விழுந்தாயோ, அங்க எப்படி நிற்க போறீங்க? பாலசிங்கம். சொல்லுங்க பாலசிங்கம். கர்த்தர் இந்த செய்தி சபைக்கும் ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் கல் கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோ எங்கள் இயேசுவை சரணடைந்தோ. சேனை காத்த முன்னே நடந்தா சோர்வின்றி காத்து கொண்டா. சேனை காத்த முன்னே நடந்தா கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரி வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரி வாண்டினிலே கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், தாசர்கள் வேண்டிடுவோம்.
வாழ்வைக்கும் தேசம் இயேசு தருவா, காத்திருந்தே அடைவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் ஆண்டுகள் நன்மையினால் முடிசூட்டி பலம் பெருக, ஆண்டுகள் நன்மையினால் முடிசூட்டி பலம் பெருக. தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார், தேசத்தின் மீது கண்களை வைத்து கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் உண்மையும் உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோம். தூயக்க பிள்ளை தேவ சபையா தீவிரம் சேர்ந்திடுவோம். தூயக்க பிள்ளை தேவ சபையா தீவிரம் சேர்ந்திடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையை ஆஸ்வதமாய் நீர் மாற்றுவீராக, இதற்கேற்ற பலனை கர்த்தர் தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தொடர்ந்து பாஸ்டர் ஏனோசுடைய மனைவி அஜாக்ஸ் பாஸ்டர்மா நமக்காக ஜோமனுவாங்க. அவன் ஜோமனி முடிச்சிருப்பாடு எல்லா காரியங்களுக்காக என் மூத்த மக எவாஞ்சி ஜோமனி நான் ஆஸ்வதம் சொல்லி நான் முடியும். நாம் எல்லாரும் தலைவலிக்கு கண்களை மூடி ஜெபிப்போமாக. பிரைஸ் தி லார்ட். நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. புதிய வருடத்துல தகப்பனே ஆண்டவரே அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே எங்கள் மீது நீர் கண்ணோக்கமா இருந்து ஆண்டவரே இந்த வருஷத்துல புதிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிற கிருபைகளுக்காய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்ட தேசத்துல எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நீர் வைக்க போகிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே. ஏறெடுத்த ஒவ்வொரு காணிக்கையிலும் தகப்பனே உம்முடைய கரம் கூட இருந்து நடத்துவதாக ஆண்டவரே. காணிக்கை படைத்த ஒவ்வொரு கரங்களையும் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எல்லா குறைவுகளை நீர் நிறைவாக்குவீராக. திரு சமுத்திரங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து எவாஞ்சலிஸ்ட் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா இந்த பழைய புது வருட ஆராதனை அப்பா நீர் எங்களுக்கு சிறப்பாக நடத்தி அந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உங்களுடைய பிரசன்னம் அப்பா நீர் எங்க மத்தியில இறங்குவதற்காக அப்பா எங்களுக்கு ஏற்ற வார்த்தை ராஜா. அப்பா உங்க நடுவில் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் அப்பா. அப்பா அந்த தீர்க்கதரிசனமான வார்த்தையினாலப்பா எங்க பிள்ளைகளை கத்தரி தந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த வருடம் முழுவதும் அப்பா எங்க பிள்ளைகளை கத்தரை தேவநீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல எங்க பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காக உம்மிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ அப்பா அப்பா நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் அப்பா மேலான காரியங்களை கத்தரை தேவனி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா என் தேவன் நீதாமே ஆசீர்வதிங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. மீ பேசினாப்தி ஜெபிக்கிறீங்க சு நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.